ஏன்டா இப்படி இப்போ ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது. ஸோ அந்த வகையில் டாப் 5 பெஸ்ட்டு ஸ்பைடர்மேன் படங்களை தான் நீ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம 5ல் இருக்கிறது நம்ம ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங். இந்த படம் முழுக்கவே எனக்கு வந்து ஸ்பைடர்மேன் வந்து இந்த டோஸ்டாக ஒரு ஷேடோவில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு ஆக்ஸ்பெக்ட் மட்டும் தூக்கியிருந்தாங்கன்னா இது ஒரு செம்ம அமேசிங்கான படம். ஒரு டீனேஜான பீட்டர் நம்ம கூட ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியாகவும் இது வந்து இருந்திருக்கும். நம்ம 4ல் இருக்கிறது ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம். லைக் என்கேம் அப்படிங்கிற ஒரு பெரிய சமூகத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் சம்பவமாக தான் இது வந்து கொடுத்துருந்தாங்க. என்கேம் லெவலுக்கு இல்லைனாலும் இந்த படத்தோட ஸ்டோரியும் வேறு லெவலில் இருக்கும். டோனி ஸ்டார்க் இருந்தாலும் அவரோட எஃபெக்ட்டுங்கிறது இந்த யூனிவர்ஸில் என்னென்ன மாதிரி இருக்குங்கிறத செம்ம அமேசிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் மிஸ்டீரியோ கேரக்டருக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் அளவுக்கு ஸ்பைடர்மேன் கேரக்டருக்கு கொடுத்தாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். நம்பர் 3ல் இருக்கிறது டோபி மேகுயரோட ஸ்பைடர்மேன் 1. கம் ஆன் மேன், ஒரு பர்ஃபெக்டான காமிக் புக் அடாப்டேஷன் மூவி. வெறித்தனமாக இருக்கும். பட் இப்போ பார்க்கும்போது மற்ற ஃபிலிம்ஸோட லிஸ்ட் இருக்க மற்ற 2 ஃபிலிம்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்காக இருக்க பட் முக்கால்வாசி 90s கிட்ஸுக்கே ஒன் ஆஃப் த ஃபேவரட் படமாகவும் இந்த ஸ்பைடர்மேன் தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம 2ல் இருக்கிறது ஸ்பைடர்மேன் 2, டோபி மேகுயரோட ஸ்பைடர்மேன் 2. வெறித்தனமாக இருக்கும். லைக் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் அண்ட் அமேசிங் மூவி. பர்ஃபெக்டாக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் எந்த ஒரு இன்னும் சொல்ல முடியாது. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இது ரெண்டுத்தையுமே வெறித்தனமாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பைடர்மேன் 2 எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான படம். நம்ம 1ல் இருக்கிறது ஸ்பைடர்மேன் மூவி. லைக் அந்த ஸ்பைடர்மேன் 2 எல்லா வில்லன்ஸையும் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய மல்டிவர்சல் லெவல் ஈவெண்ட்டாக கிரவுண்ட் லெவலில் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா 3 ஸ்பைடர்மேனை வச்சு ஒரு எமோஷன்ஸ் ரோலர் கோஸ்டராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்குமோ வெறித்தனமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஸ்டோரி அதே தான் இந்த படத்துலையும். முக்கியமாக ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தானே ஹார்ட் ஆஃப் த மூவி. ஏன்னா அந்த படத்தில் நம்ம டாம் ஹாலண்ட் ஹீரோவாக இருக்கலாம், போடா சின்ன பையங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் செம்ம ஜாய்ஃபுல்லாக இருப்பார், செம்ம என்ஜாயபுளாக இருப்பார். அண்ட் டோபி மேகுயரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பைடர்மேனா அது இவ்வளோதான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்டு டாம் ஹாலண்ட் போனால் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் டெவலப்மெண்ட்டு 3 ட்ரெயிலர்ஸுமே கொடுத்து கடைசியாக 3வது படத்தில் வெறித்தனமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தோட எண்டுங்கிறது யாருமே எதிர்பார்க்கவே சமயம்